மைலேஜே சுத்தமா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போட்டுங்க, இந்த ஏர் ஃபில்டர் ஓஸ் கட்டாயி கிடந்துச்சு. அதனால தான் நெனச்சு போய் அதை வாங்கிட்டு வந்துங்க, பானட் ஓப்பன் பண்ணி இந்த பழைய ஏர் ஃபில்டர் ஓஸ் இருக்குது பாருங்க, பாருங்க எப்படி கட்டாயி கிடக்குதுன்னு. அப்புறம் இதுதான் புதுசா வாங்கிட்டு வந்ததுங்க. இது ரூ. 500 கிட்ட வந்துச்சுங்க. இந்த ஓஸ கழட்டி விட்டு போட்டு சென்சார் கழட்டுனா ஒரே புடுங்க புடுங்கிட்டு வந்துருச்சுங்க. மொத்தமா 2 ஸ்க்ரூ தான் குடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அதை கழட்டி கையில எடுத்துட்டுங்க, இந்த பழைய ஓஸ்ல இருக்குது பாருங்க இந்த சென்சார், அதை கழட்டி புதுசுல மாட்டோணும். மாட்டிட்டு கொண்டு வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாரி சிக்க வச்சு விட்டு போட்டு இந்த ஓசையும் சிக்க வச்சுங்க. இந்த சென்சார் இருக்குது பாருங்க, இதையும் பொறுமையா மாட்டிட்டுங்க. அப்புறம் அதே மாரி அந்த 2 ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு. எப்படியோ இந்த ஓஸ் வேலை முடிஞ்சிருதுங்க. அடுத்ததா இந்த உடைஞ்சு போச்சு பாருங்க இந்த டோர் ஹேண்டில், அதை மாத்தலான்னு படாத பாடு விட்டு அதை கழட்டிங்க புது ஹேண்டில் மாட்டலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ சின்னதா ஒரு தப்பு நடந்தனால உள்ள இருந்தும் திறக்க முடியல, வெளிய இருந்தும் திறக்க முடியல. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு டோர் பேட போட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா டோர் பேட் போட்டதுக்கு அப்புறம் உள்ள இருந்தும் திறக்க முடியாம வெளிய இருந்தும் திறக்க முடியாம கடைசியில இந்த டோர் பேட பிச்சு கையில எடுத்து அப்புறம் திறக்க வேண்டியதா போச்சுங்க. இது மொத்தமா எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கறத ஒரு ஃபுல் வீடியோ ஒன்னு போட்டுருக்கேனுங்க. அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.